வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிற உண்மை என்னென்னா, நம்ம சின்ன வயசில் எல்லோருமே நமக்கு சொன்ன பொய் என்ன தெரியுமா? 10வது வரைக்கும் படிச்சுரு, அப்புறம் வாழ்க்கையே ஜாலியாயிரும். அதுக்கு பிறகு 12வது வரைக்கும் படிச்சுரு, அப்புறம் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம். இதைத்தான் சொன்னாங்க. உண்மை என்னன்னா, நம்ம காலேஜில் அரியர் வைக்கும்போது இல்லாத ஒரு பயம் இப்போ காய்கறி கடையில் போய் காய் வாங்கும்போது வந்துருச்சு. எதுக்கு தெரியுமா? விலைவாசி ஏறிப்போச்சு. அதை பார்த்து படிக்கும்போது பேப்பரில் முட்டை கூட வாங்கியிருப்போம். ஆனால் இப்போ கடைக்கார்ட்ட போய் முட்டை என்ன விலைன்னு கேட்கும்போது அவர் சொல்கிற விலையை பார்த்து பக்குன்னு ஆயிடுச்சு மனசுக்குள்ள. அந்த அளவுக்கு முட்டை விலை கூட ஏறிப்போச்சு. முட்டை விலை என்ன, A to Z அத்தனை விலையுமே ஏறிக்கிட்டே போகுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் காலத்தின் மாற்றம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தான் ராஜா, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு ரிமோட்டு கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. சின்ன வெங்காயம் உரிச்சா கண் எரியுதுன்னு சொல்கிறதுக்கு மனைவி கிட்ட கூட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது விசேஷங்களுக்கு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை போடுவோமா இந்த ட்ரெஸ்ஸை போடுவோமான்ட்டு தடப்படலாம் கிளம்புனவன் இப்போ எந்த ஒரு பத்திரிக்கை வீட்டுக்கு வந்தாலும் அந்த பத்திரிக்கைக்கு அவ்வளவு மொய் செய்யணுமே, இந்த பத்திரிக்கைக்கு இவ்வளவு மொய் செய்யணுமே அப்படின்னு யோசிச்சு பிவியே ஏறுது. அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறிப்போச்சு. இப்போ உள்ள பெரிய கொடுமை என்னன்னா, சோசியல் மீடியா. யாராவது ஹோட்டலில் சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுவான். அதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சோத்தையும் ஊறுகாயையும் சாப்பிடும்போது நமக்கு வந்த கொடுமையே பெருசு அப்படிங்கிறது மாதிரி மனசுக்குள்ள ஒரே ஃபீலிங். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கார் வாங்கியிருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவன் அந்த காரில் என்ன வாசகம் எழுதியிருக்கான்னு பார்க்குறதுல தான் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகம். ஒரு உண்மையை சொல்கிறேன், சிரிப்பு வந்தால் உடனே சிரிச்சுடுங்க, காசு வந்தால் சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க. சிரிக்காத போனால் திருப்பி சிரிக்கலாம், ஆனால் காசு போனால் நமக்கு கடன் கொடுத்தவன் நாளைக்கு நம்ம வாசம் முன்னாடி வந்து நிற்பான். பயங்கரமான பேச்சு வரும், அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் பகிருங்க. இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்.